வடக்கே இமயமலையில் மானச சரசிலிருந்து உற்பத்தியாகி இடைவிடாத நீரொழுக்கோடு கூடிய சூரிய குலத்து அரசர்களின் நல்லொழுக்கத்தைப் போல ஓடி வருகின்ற நதிதான் சரையு எனும் நதி. இது உயிரினங்களுக்கெல்லாம் தாய்ப்பால் போல உயிரளித்து காப்பாற்றி வளப்படுத்துகின்றது. மலையில் உற்பத்தியாகும் சரையு நதி கடலில் கலக்கும் வரையிலும் பற்பல துறைகளை எல்லாம் கடந்து சென்று இறுதியில் சமயம் கூறும் கருத்துக்கேற்ப எவர் எவ்வழி சார்ந்திருந்தாலும் இறுதியில் பரம்பொருளை அடைவது போல இந்த நதி ஓடி கடந்து இறுதியில் கடலில் கலக்கிறது. இந்த சரையு நதி ஓடி வளப்படுத்தும் நாட்டிற்கு கோசல நாடு என்று பெயர். நீர்வளமும் நிலவளமும் நிரம்பிய நாடு கோசல நாடு. அங்கே இயற்கை அன்னை படைத்திருக்கும் அரிய காட்சிகள் அனுபவிக்கத்தக்க அருமையான காட்சிகளாகும். கோசல நாட்டில் வணிகம் பெருகி நடப்பதால் செல்வமும் கணக்கின்றி குவிந்து கிடந்தன. அந்த நாட்டில் உள்ள நிலத்தடி சுரங்கங்கள் எல்லாம் பற்பல தாதுக்களையும் மணிகளையும் வாரி வாரி கொடுத்து கொண்டிருந்தன. விளை நிலங்களோ உற்பத்தியை கணக்கின்றி கொடுக்கின்றன. தானியங்கள் மலை மலையாய் குவிந்து கிடக்கின்றன. கோசல நாட்டு மக்கள் அனைவரும் நல்லொழுக்கமும் நல்ல பண்பாடும் மிக்கவர்களாக திகழ்ந்தார்கள். கோசல நாட்டில் தீமை புரிபவர்களே இல்லை. தீயவர்கள் இல்லை என்பதால் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது எனும் பேச்சுக்கே இடமில்லை. அங்கு சண்டைகளோ அல்லது தகராறுகளோ இல்லை. ஏனென்றால் அங்குள்ளவர்கள் மத்தியில் கோபத்தாபங்கள் இல்லை. அங்கு அறவழி இல்லாத காரியங்களை எவரும் செய்வதில்லை. தவறுகள் நடைபெறுவதில்லை. அதனால் அங்கு அனைவரும் மிக உயர்ந்த மக்களாக இருந்தார்களே அன்றி தாழ்ந்தவர்கள் எவரும் இல்லை. கோசல நாட்டில் வறுமையே இல்லை என்பதால் எவரும் கையேந்தி யாசகம் பெறுபவர் இல்லை. கேட்பவர்கள் எவரும் இல்லை என்பதால் வள்ளல் தன்மையோடு கொடுப்பவர்களும் இல்லை. தங்களுக்குள் பகை கொண்டு போர் புரிவோர் இல்லை என்பதால் போரில் காட்டும் வீரம் வெளிப்பட வாய்ப்பே இல்லை. பொய் பேசுபவர்களே கோசல நாட்டில் இல்லை என்பதால் வாய்மையின் சிறப்பு வெளிப்பட வாய்ப்பே இல்லை. மக்கள் கல்வி அறிவில் சிறந்தவர்களாக விளங்கியதால் அறிவின் பெருமையும் மேம்பாடும் வெளிப்பட வாய்ப்பே இல்லை. இத்தகைய வளமை மிக்க பெருமை மிக்க கோசல நாட்டின் தலைநகரம் அயோத்தி ஆகும். யுத்தம் இல்லாத இடம் என்பதால் இவ்வூர் அயோத்தி என அழைக்கப்பட்டது. இத்தகைய பெருமை கொண்ட மான் நகரை அரசாண்ட மன்னன் தசரதன் என்பவர் ஆவார். அவன் என்ன சாதாரண அரசனா? இல்லை இல்லை, அரசர்களுக்கெல்லாம் அரசன். 7 உலகங்களிலும் அவனது செங்கோல் சிறப்புற்று விளங்கியது. இந்த ராமகதையின் நாயகனான ஸ்ரீராம பிரானை இப்பூ உலகுக்கு அளித்த தர்மமூர்த்தி போன்றவன் தசரத மன்னன். அந்த தசரத சக்கரவர்த்தி அன்பு செலுத்துவதில் தாய் போன்றவன். தவங்களை செய்வதால் எப்படி நன்மைகள் எல்லாம் விளையுமோ அப்படி நன்மைகளை அளிப்பவன். மற்றவர்களுக்கு எப்படி வாழ வேண்டும் என்பதில் தானே வழிகாட்டியாக இருந்து நன்னெறியில் வழிநடத்துவதில் நற்புதல்வன் போன்றவன். நாட்டுக்கு ஏதேனும் நோய் போன்ற தீமை ஏற்படுமானால் இவன் அதற்கு மருந்து போலிருந்து குணமாக்குபவன். மொத்தத்தில் கல்வி கேள்வி அறிவிலே சிறந்தவன். இத்தகைய பெருமைகளை எல்லாம் தனக்கே உரிமையாக்கிக் கொண்டிருந்த தசரத சக்கரவர்த்தி ஒரு நாள் தன் அரண்மனையில் கோளு மண்டபத்தில் அமைச்சர் பரிவாரங்கள் புடைசூழ அமர்ந்திருந்தான். அவன் அந்த சபையில் வீற்றிருந்த காட்சியானது இந்திரலோகத்தில் இந்திரன் வீற்றிருந்ததைப் போல இருந்தது. அப்போது சினத்திற்கு பெயர் போன விஸ்வாமித்திர மகரிஷி அந்த அரசவைக்கு வந்து சேர்ந்தார். தவ சிரேஷ்டரான விஸ்வாமித்திர மகரிஷியை கண்ட தசரத சக்கரவர்த்தி தன் கழுத்தில் அணிந்திருந்த மணிஹாரங்கள் ஒளிர வேகமாக எழுந்து வந்து தன்னை நாடி வந்திருக்கும் முனிவரின் பாதங்களில் விழுந்து பணிந்து வணங்கினான். இந்திரனுடைய சபைக்கு பிரம்மதேவன் வருகின்ற போது இந்திரன் எழுந்து வணங்குவதைப் போல இருந்தது அந்த காட்சி. தசரதன் விஸ்வாமித்திர முனிவருக்கு முறைப்படியான பல சிறப்புகளை செய்து உபசார மொழிகளை கூறலானான். நான் வந்து தங்களது அடிபணிந்து எனது அரண்மனைக்கு அழைப்பது போக தாங்களாகவே என்னை தேடி வரும்படி நேர்ந்ததற்கு நான் என்ன புண்ணியம் செய்தேனோ? இது என் குலம் செய்த பேரு, நான் செய்த நல்வினையின் பயன் என்றெல்லாம் மன்னன் உபசார வார்த்தைகளை கூறினான். மன்னன் மொழிகளை கேட்ட முனிவர் சொல்கிறார், தசரதா கேள், என்னை போன்ற முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் ஏதாவது இடையூறு வந்ததென்றால் அதை நீக்கிக் கொள்ள கைலாயத்தில் இருக்கும் சிவபெருமானையும் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டுள்ள திருமாலையும் தாமரை ஆசனமுடைய பிரம்மலோகமும் அதன் தலைநகரான அமராவதி பட்டணமும் மற்றும் மணிமாடங்களை கொண்ட அயோத்தி எனும் பொன்னகரத்தையும் அன்றி வேறு புகலிடம் எங்களுக்கு ஏது? தசரதா, நான் கைலாயத்துக்கோ அல்லது பார்க்கடலுக்கோ பிரம்மலோகத்துக்கோ செல்வதை காட்டிலும் மிக எளிதாக உன்னை வந்தடைய முடியும் என்று கருதியே நான் உன்னை நாடி வந்துள்ளேன். ஒரு சமயம் இந்திரனுடைய பதவிக்கு சம்பராசுரனால் ஆபத்து நேர்ந்த போது நீ அல்லவா அந்த அசுரனோடு போரிட்டு இந்திரனுக்கு அவனுடைய நகரை மீட்டுக் கொடுத்தாய் என்றார். முனிவர் சொன்ன வார்த்தைகளை கேட்ட தசரத சக்கரவர்த்தி தன் 2 கைகளை கூப்பிக் கொண்டு அவரை வணங்கி, முனிவர் பெருமானே, யான் அரசு எய்திய பயனை இன்றே அடைந்தேன். நான் தங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன என்பதை கூற வேண்டும் என்றான்.
இந்த பதிவை இத்தோடு நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்தடுத்த காணொளியில் மீதமுள்ள பாகங்களை தொடர்ச்சியாக காணலாம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.